செல்வமாய் விளைந்து இன்றும் இளமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். பள்ளிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களுக்கும் அவையோருக்கும் நெஞ்சம் நிறைந்த முத்தமிழ் வணக்கங்களை கூறி நுழைகிறேன் தலைப்பிற்குள். தேர்தல் தேர்தல் என்பது இந்தியாவில் பல ஆண்டுகளாக பல வடிவங்களை பெற்று இன்று ஜனநாயக முறையாக நம்மிடத்தில் இருக்கிறது. ஜனநாயகம் என்றால் என்ன? மக்களுக்கு தேவையான பிரதிநிதிகளை மக்களே தேர்ந்தெடுக்கும் முறையே மக்களாட்சி எனப்படுகிறது. மக்களாட்சியில் மக்களாகிய நாமே கதாநாயகர்களாக பிரதிபலிக்கிறோம். எனவே அந்த தேர்தல் நாளை விடுமுறை நாளாக கருதாமல் இந்திய குடிமகள்களாகிய நாம் நம்முடைய உரிமைக்காக, நம்முடைய உரிமையின் குரல் வெளிப்படும் நாளாக அந்த தேர்தல் நாளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் தேர்தலை பற்றி மாணவர்களாகிய நம்மிடம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்? மாணவர்களாகிய நம்மை விட இந்த உலகில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆக சிறந்த தலைவர்கள் இன்னும் வரவில்லை. எனவே மாணவர்களாகிய நாம் தேர்தல் நாளன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், சான்றோர்கள் என யார் யாரெல்லாம் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யாமல் இருக்கிறார்களோ அந்த பெரியவர்களிடம் சொல்லுங்கள், SIR, Stand for your nation, inspire your parents, remember your responsibility என்ற வலிமையான வாக்கியங்களை அவர்களிடம் சொல்லி அவர்களை வாக்குச்சாவடிக்கு சென்று அவர்களுடைய விரல் நுனியிலே மை குத்தி இந்த இந்திய நாட்டில் அவர்களும் ஒரு குடிமகள் என்பதை பூர்த்தி செய்ய சொல்லுங்கள். ஓட்டு என்பது நம்முடைய கடமை அல்ல, அது நம்முடைய குரல். நாம் தான் நம்மை ஆளப்போகும் ஆளுமைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு ஓட்டினுடைய வலிமை 1000 யானைகளை போன்றது. எனவே நம்முடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நமக்கு கிடைத்த இந்த ஜனநாயக நாட்டு நம்முடைய வாக்குகளை தவறாமல் நாம் அளிக்க வேண்டும். எனவே மாணவர்களாகிய நாம் இந்த அரங்கில் உறுதி கொள்வோம். இந்த வருகின்ற தேர்தலில் நம்முடைய பெற்றோர்கள் அனைவரும் 100% வாக்குகளை பதிவு செய்வார்கள் என்ற உறுதியோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.